கேண்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாவது வாய்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நேற்றுக்கே அப்லோட் பண்ண வேண்டியது. பட் எனக்கு இங்கே ஒரு வேலை நடக்கிறனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலடா. சாரி, ஓகேவா? எனக்கு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிலாம் எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் லவ் த ஸ்டோரி, அதனால் நான் போடுறேன், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக போடுவேன். அண்ட் இது எனக்கு ஃபஸ்ட்டு வந்த ஸ்டோரிடா. இது மட்டும் நான் யாருக்காகவும் டெலிட்டும் பண்ண மாட்டேன், விடவும் மாட்டேன், ஓகேவா? அண்ட் இந்த ஸ்டோரி மேலே எனக்கு ஏதோ ஒரு இது இருக்குது, ஓகேவா? அது எனக்கு சொல்ல தெரில, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்டோரியை. உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகேடா, ஆல்ரெடி 1 நிமிஷம் கிட்ட பேசிட்டேன். வேஸ்ட் ஆஃப் டைம் தான் உங்களுக்கு. ஓகே, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகே, போன பாட்டில் நம்ம எதோட முடிச்சிருந்தோன்னா, யாரோ உங்கள் மேலே, உங்கள் தோல் மேலே கை போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பயந்துருப்பீங்க. ஸோ லெட்ஸ் கண்டினியூ டான் இட். ஓகே, வாங்க. இப்போது ஓப்பனிங் சீனில் ஒரு பெரிய பில்டிங், சியோன்லேயே அதை பெரிய பில்டிங், ஓகேவா? சியோன்லேயே பெரிய பில்டிங் காட்டுறாங்க. அந்த பில்டிங் மேலே அந்த அது என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு அந்த கார்னர் இருக்கும்ல, எட்ஜில் ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. அவள் ஒரு மாதிரி உனக்கு தயங்க, உனக்கு என்ன பிடிக்கலையா? எதுக்கும் உனக்கு என்ன பிடிக்கல? அதுவும் அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டியா தயங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே விழுந்து செத்து போயிடுது, ஓகேவா? ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணி அந்த அதர் சைடு உங்களை காட்டணுன்னா, உங்கள் மேலே யாரோ கை போட்டிருப்பாங்கள்ல. ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். யார்? பொண்டாட்டினா தாண்டி? பொண்டாட்டியா? என்ன இவர் சொல்கிறாரு? இவர் எப்போ இப்படிலாம் பேச மாட்டாரே. சிமிஞ்சி சொல்லுவேன். இது யார்? இதான் ஹஸ்பண்ட். சொன்னீங்கல்ல. வயன் யார்? ஃப்ரெண்டு ஜிமின். ஓ, ஹாய் பிரதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கை கொடுக்கவும், தயங்க இப்படி முறைக்கிறாரு. ஓ, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாரு. கை கொடுக்கல, கை காட்டுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது இப்போ தயங்க பண்ணுறதெல்லாம். ஸோ அப்படியே நீங்கள் ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு நீங்கள் ஜிமின் கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேச பேச தயங்க அப்படியே வயிற்றுச்சலாக இருக்குது, பிடிக்கவே மாட்டேன், இந்த டென்ஷன் ஆகுறாரு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது தயங்க சரி வாடி ரூமுக்கு போகலாம், எனக்கு வேறு தூக்கமாக வருது. சரிங்க, ஓகே பாய் ஜிமின்ஜி. ஓகே வயன் பாய், நம்ம சூன் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பாய் காமிச்சிட்டு அப்படி கிளம்பி போகிறீங்க. 4 பேர் உங்கள் ரூம் அந்த பக்கம் போகிறீங்க. ஸோ அந்த பக்கம் போகும்போது அங்கே அவங்க உங்கள் ரூம் எப்படி இருக்குன்னா, அட்டாச்டு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். உங்கள் ரூமில் அட்டாச்டு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே தயங்க நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்விம்மிங் பூலில் இறங்கி குளிச்சுட்ருப்பாரு. ஸோ இவர் வரக்குள்ளே நம்ம போய் குளிச்சிருவா, நம்மளுக்கு தான் லாக் பண்ண தெரியாது. இந்த லாக் உங்களுக்கு ஒரு மாதிரி டிப்பிக்கலாக இருக்கும். அது என்ன சொல்லுவாங்கடா, அந்த ஸ்டவ்வோட கைப்பிடி இருக்கும்ல, அதை அப்படி திருப்பினா லாக் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு லாக் இருக்குன்னு தெரியுமா? அந்த மாதிரி லாக் இருக்கும். உங்களோடல எப்போது கைப்பிடி தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே லாக் பண்ணி தான் உங்களுக்கு பழக்கம். இதுன்னா அது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரி நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி குடுக்குன்னு போய் குளிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட பாஸ் ஆகுது. இப்போ தயங்க வராரு. இப்போ சவுண்ட் கேட்குது ஒரு மாதிரி பேக். அவர் மிரர் பார்த்து நின்றுட்டுருப்பார், ஓகேவாடா? நின்றுட்டுருக்கும்போது அவருக்கு சவுண்ட் கேட்குது. இது என்ன வயன், எப்போவுமே இது மாட்டிடுமேடி அப்படின்னு சவுண்ட் கேட்டுட்ருக்கு. தயம் என்ன சவுண்ட் இது? வயன் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுலேயே நினச்சிட்டு திரும்பி பார்த்துட்டு அவன் எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி தேடுறாரு. ஸோ வாட்ரூம்லலாம் போய் தேடுறாரு, அங்கெல்லாம் இல்லை. எங்கே போனா இதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாஷ்ரூம் பக்கம் திரும்பி பார்க்குறாரு. டோர் லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கு, ஓகேவா? நீங்கள் டோருக்கு உங்களோட பேக் சைட் தெரியுது, உங்கள் முதுகு அப்படியே ஃபுல்லாக ரிவீலாக தெரியுது. நீங்கள் உங்களோட இன்னர் இருக்குல்ல மேலே, அந்த இன்னரோட கொக்கின் மாட்ட முடியாமல் நின்றுட்டுருக்கீங்க, ஓகேவா? நின்றுட்டுருக்கும்போது ஒரு மெதுவாக கூடுக்கு முன்னாடி வராரு. உள்ள உங்களை அப்படியே உங்களோட நெக்கு பக்கத்தில் வந்துட்டார், ஓகேவா? உங்களை ஒட்டி நிற்கல, பட் ஒரு சின்ன கேப்பு தான் இருக்குது. 2 பேரும் ஒட்டி தான் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். உங்கள் நெக்கில் நான் ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டீங்க.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டி விடுறாரு. அப்படியே அவங்க நெக்கில் சாஃப்டாக அவரோட அந்த மென்மையான இதழ்கள் உங்களோட அந்த கழுத்தோரமாக படும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் என்னங்க டே தயாங் டே தயாங் ட்ரெஸ்ஸு மாதிரி அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ வெளியே ஓப்பன் பண்ணா அங்கே ஜங்குக், என்னடா டேய் தயாங், என்னடா சீக்கிரம் வாடா, டைம் ஆச்சு. வரேன், வெயிட் பண்ண. வயன் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டாங்க, 5 minutes. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போச்சு அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணார் இவர்? என்னடி வயன், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு போயிடுறீங்க, ஓகேவா? வெளியே வரீங்க, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சாரீ கட்டிட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய முடி இருக்குமோ அதெல்லாம் தவட்டி பின்னி அழகாக பொண்ணு மாதிரி அழகாக இருக்கீங்களா? வெளியே வந்துட்டு தயங்க பார்க்குறீங்க, பிளாக் சாரியில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. போகலாம் அப்படிங்கிறீங்க. போகலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரூடாக இருக்கார். இப்போ என்னடா ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அப்புறம் 2 பேரும் வந்துட்டு வெளியே போகிறீங்க. அப்போ வந்து ஒரு சாயந்தரம் நைட்டு அந்த மாதிரி 8, 7, 7, 8 அந்த மாதிரி மணி, ஓகேவா? அப்படி இருக்கும்போது அங்கே வந்துட்டு ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குதுடா. ஸோ பார்ட்டி மாதிரி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு அங்கே வந்து யாரெல்லாம் இருக்கான்னா ஜிமின், ஜங்குக்கு அண்டு நெயின், நீங்கள், தயோங் 5 பேர். ஸோ அங்கே போய் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. நெயினும் நின்றுட்டு தான் இருக்காங்க. ஜங்குக், தயோங், ஜிமின் 3 பேர் மட்டும் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு குடிக்கல. நெயின் பக்கத்தில் உட்காந்து அவங்க செம்மையாக குடிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் தயங்குமே குடிப்பார்ல, ஸோ அவரும் குடிச்சிட்ருக்காரு. என்னடா ஜாக்கே நீ குடிக்கலையா அப்படிங்கும்போது இவளையாவ தூக்கிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. பார்த்தா நம்ம நெயின் வந்து அப்படியே அந்த சூச்சி அப்படியே கல்ப்பாக அடிச்சுட்டே இருக்காங்க. என்னடா இது இப்படி குடிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அப்படியே 10 minutes ஆகுது, அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து தயங் வந்து கொஞ்சம் குடிச்சிருப்பார், ஓகேவா? அவருக்கு வந்து லைட்டாக வந்து போதையாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாரு, இங்கே வாடி இது சாப்பிட்டுருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் சாப்பிட்றது தானே அப்படின்னு சாப்பிட்றீங்க. இதை குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. அண்ட் எகெயின் வந்துட்டு அவர் கேட்குறாரு, குடி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் குடிக்க மாட்டேன், வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் வாயில் வந்து ஊற்றி விட்டுடுறாரு, ஓகேவா? அந்த ட்ரிங்க்ஸை வந்து ஊற்றி விட்டுறாரு. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அந்த ட்ரிங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஒத்துக்கல, ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு 5 minutesல வந்துட்டு வாமிட் எடுத்துறீங்க. தயாங்க்கு செம்மையாக காண்டாயிட்டு, நான் கொடுத்ததே நீ வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அரைஞ்சிடறாரு பளீர்னு. உங்களுக்கு ஒன்றுமே ஓடலை, என்னங்க பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ தான் நல்லா தான்டா பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. சரி எல்லோரும் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வந்து ரூமுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியே இருக்குது. ஸோ தயவு வந்துட்டு சாரி வாயன் அப்படிங்கிறாரு. பரவாயில்லைங்க, இல்லை அது வந்து நான் வந்து அது பரவாயில்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்படி போயிடுறீங்க. உங்களுக்கு லைட்டாக வலிக்குது தான், ஓகேவா? ஆனால் சொல்ல முடியல அந்த மாதிரி. ஸோ நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து அப்படி நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு 2 weeks இங்கே இருக்கலாம் பிளான் பண்ணி வந்திருப்பீங்க. 1 week கூட முடியல, 4 days தான் ஆகிருக்கு. நீங்கள் வந்துட்டு நீங்களும் நெயினும், ஓகேவா, 2 பேரும் உட்காந்துருக்கீங்க ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு மேட் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும். அவங்க வந்து சொல்கிறாங்க, வயன் சொல்லுங்கள், இங்கே வாங்க போங்கலாம் சொல்லாதீங்க சரிங்களா? அதாவது நான் உங்களுக்கு அண்ணியா இருந்தாலும் அது என்ன சொல்கிறது, நம்ம 2 பேர் ஃப்ரெண்டாகவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, உங்கள் பேர் வயன் தானே? ஆமாம். அப்போ என் பேர் என்ன சொல்லுங்கள்? நேன். நைஸ். உங்கள் வாய்ஸில் என் பேர் கேட்க நல்லாயிருக்கு. அப்படியா? தேங்க்யூ. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, இங்கே பக்கத்தில் ஒரு மால் இருக்குது, பெருசாக இருக்கும் தான், ஆனால் அங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம வேணால் அங்கே போய் அத்தை மாமாக்கு எதாவது வாங்கிட்டு வரலாமா? அப்படியா சொல்கிறீங்க? சரி நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் நீ. சரி வாயன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஜிமின் கூட வந்துட்டு போட் ரைடு அந்த இது 2 பேர் ரேஸ் பண்ணி விளாண்டுட்ருக்காங்க.
ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் ஜிமின், நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் ஜங்குக், உங்களுக்கு தெரியுமா நான் ரொம்ப இதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு ஓட்டிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அந்த அதர் சைடு வந்துட்டு ஜங்குக்கை பார்த்தோம். ஜங்குன்னே வருதுடா, சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தயங்க பார்த்தோன்னா தயங்க வந்து ஷர்ட்லெஸ்ஸாக ஒரே ஒரு ட்ரௌசர் மட்டும் போட்டு அங்கே வந்து வாலிபால் விளாண்டுட்ருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் ஃபுல்லாக 18 இயர்ஸ் ஓல்டு பாய்ஸ் அந்த மாதிரி விளாண்டுட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கு 24 ஆச்சு, அதனால் அவர் வந்து வாலிபால் விளாண்டுட்ருக்காரு, தனியாகலாம் நின்று விளாண்டுட்ருக்காரு. ஸோ ஜெயிச்சுட்டு, டே போங்கடா போட்ட பசங்களா, ஒரே ஆள் ஒத்தையாக நின்று ஜெயிச்சிருக்கேன், உங்களால் அது கூட விளாட முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவனுங்கெல்லாம் சரி தலை நீ தான் ஜெயிச்சிட்ட விடு அப்படின்னு சொல்கிறான். டே மார்க்கா, உனக்கு மார்க் போட்டுருவேன் அப்படிங்கிறாரு. அதாவது தலை, ஐ எம் வெரி சாரி சரிங்களா, உங்களோட கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன், அதுக்குன்னு ஓவராக பண்ணாதீங்க. சரிடா மார்க்கா விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு வயன்கிட்ட வந்துட்டு மார்க் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க வயன் நேன்கிட்ட. ஸோ அப்போவே வந்துட்டு ஜங்குக்கும் ஜிமினும் வராங்க. வந்துட்டு பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல ஜங்குக் நான் தான் ஜெயித்தேன், சரிங்க ஜிமின் நீங்கள் தான் ஜெயிச்சிங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜங்குக் வந்துட்டு அவரோட கோலில் வந்து ஒரு ஃபோக்கஸாக இருப்பார். அவர் வந்து இப்போ வந்து கம்பெனி வந்து பார்த்துட்ருக்காரு. பட் வந்து நம்ம தயங்கு தான் அப்படி கிடையாது, அவர் படிக்க ஜாலியாக சாதாரணமாக இருப்பார். இந்த பக்கம் வந்துட்டு வயன்கிட்ட இதான் மார்க் அப்படிங்கும்போது, மார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, பார்க்குறீங்க. அப்படி பார்த்தா தயங்கு வந்து சொல்கிறாரு, என்னோட நம்ம கம்பெனி இருக்குல்ல, ஆமாம் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறான். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மண்டையாட்டிகிட்டு இருக்கீங்க. இங்கே எப்படி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நீன்னு கேட்கும்போது, அது இங்கே ஏதோ சம்திங் ஏதோ பார்க்க வந்திருப்பாங்க போல். ஓ ஓகே ஓகே அது என்னங்க சொல்லுவேன், அது நம்ம பக்கத்தில் நீன்னு சொன்னாங்க, ஏதோ மால் இருக்கான் அங்கே போகலாமா, போகலாவா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களையும் நீனையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த மாலுக்கு. ஸோ மாலுக்கு போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு 2 ஜோடியாக 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டு அப்படி வந்து சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஜங்குக்கா சொல்லுவேன், எனக்கு வாஷ்ரூம் போகணுங்க, சரி போயிட்டு வா கொடு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவர் வந்து நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் பார்த்தோன்னா நீங்கள் வந்து வாஷ்ரூம் போயிருப்பீங்களா, அவருக்கு வந்து ஃபோன் கால் வந்திருக்கோண்டு, அதை அட்டன் பண்ணிட்டு, டேய் நான் சொல்கிறது செய்யுங்கடா, முடிச்செல்லாம் விட வேணாம் சரியா, அது நம்ம கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக தானே நிற்கிறான், பார்த்துக்கலாம் விடு, எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஃபஸ்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்ருக்காரு. சம்திங் ஏதோ ஒரு பிஸ்னஸ் விஷயம் போல். ஸோ அதை பேசிகிட்ருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் ஒரு 50 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வரவே இல்லை. வயன் எங்கே போனா இவன் இன்னுமா வரல, வயன் அப்படின்னு வெளியேருந்து கூப்பிட்றாரு. பட் நீங்கள் உள்ளே இல்லை, உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்தால் அங்கே ஒரு லேடி நின்றுட்டுருக்காங்க. என்னப்பா தம்பி இங்கே வர அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தயங்க வந்துட்டு வந்து இங்கே தான் என் ஒய்ஃப் வந்தா, ஸோ பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. வழக்கமாக நம்ம தயங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அவர் அப்படியே தேடி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட மனசு அவர்கிட்டே இல்லை, ஏதோ ஒன்று அவர் விட்டு போன மாதிரியே வலிக்குது அவருக்கு ரொம்பவே. அது ஏதோ ஒரு வலி, அது சொல்ல தெரியாத வலி. ஓகேடா கேண்டீஸ், சரி நம்ம இதோட இந்த பாட்டை என் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இஷ்கி வாலும்மா, டடா.